வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். கார்கின்ற மோவாசை மாறுதருடலில கார்கின்ற மோவாசை மாறுதல் கட்டண்டு நித்தோ நித்தோ கணவந்த வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி சாமி உடலென்ற கும்பிக்கு உணவென்ற ஈரை தேடி ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் ஐயா உண்டுண்டு உறங்குவது கண்டது உண்டுண்டு உறங்குவது கண்டது உறவல அடையலையே வாயாத இரவும் பகலும் ராவும் பகலும் சாமி தடமன்ற மெடிகரையில் பந்த பசங்கர் அந்த ஆழ்வாடும் பின்னலிட்டு ஆழ்வாடும் பின்னலிட்டு பின்னலிட்டு ஐயா தாய் என்றும் சே என்றும் நீ என்றும் தாய் என்றும் சே என்றும் நீ என்றும் தமையனே இது வண்ணமோ தாழ்வடம் பின்னலிட்டு பின்னலிட்டு நீ என்று நான் நின்று கடை நின்று ஏனென்றும் இருப்பதும் சாமி நின்று கடை நின்று ஏனென்று இருப்பதும்
கதைகள் பாடே அம்மனோட கதைகள் பாடே செல்வ கணபதி அருள் புரிவாய் தங்க முத்தாரம்பிகையா தங்க முத்தாரம்பிகையா உன்னுடைய புகழை பாட உன்னுடைய புகழை பாட உடனிருந்து அருள் சக்தி உடனிருந்து அருள் புரிவார் தங்க முத்தாரம்பிகையே சக்தி உன்னுடைய கதைகள் பாட மனமதியில் அருள் மலை மகளே மலையரசன் திருமகளே வாழ்வதில அம்பிகையே சக்தி வந்தனுக்கு அருள் புரிவாய் இடம் இருக்கும் ஈஸ்வரியே சக்தி எனக்கு அருள வருவாயமோ நெஞ்சி முட்டி நான் உணர்ந்து தடுமாறும் வேளையில நாவே வந்து தடுமாறாமே அப்பனை நற்கரமங்கிடாமே நெஞ்சதும் உணர்ந்திடாமே நினைவு தர வேணும் அம்மோ நெஞ்சிலையும் நாவலையும் மன்னருட வருவாயமோ அழகி நீ மனமிறங்கி இசைக்கருள வருவாயமோ இந்த ஒரு எழுத்தா அடியாளுக்கு அருள் புரிவாய் எடுத்த ஒரு எழுத்தா இசை மகள கலை மகளே இசை மகள கலை மகளே எனக்கு அருள வருவாயமோ எனக்கு அருள தங்கமுத்தாரம்பிகையா தங்கமுத்தாரம்பிகையா நான் உன்னுடைய கதைகள் வாட உடனிருந்து அருள் புரிவார் தங்கமுத்தாளம்பிகையா அப்போ நல்ல சடையாளி அம்மாயிர சுருவக்காரி சட்டை கும்ப நல்ல தலையாளகி கோவாலன் தங்கையவா எரிந்த முகம் சிவந்த கண்கள் சாம்பூராணி வாசக்காரி தங்க முத்தாளம்பிகை உன்னுடைய புகழை உடனிருந்து அருள் புரிவாய் அட்டகாளி எட்டு பேரோ உங்களோட கதைகள் உங்களோட கதைகள் உடனிருந்து அருள்
அப்படியாகவே ஆதி வெள்ளி என்னும் கைலாச மாமலையில் கைலாச மாமலை சாட்சாதினி சிவபெருமானோடு சத்தி உமா பார்வதாதேவி கொலுவிருக்க சக்தியும் கொலுவிருக்க அப்படி கொலுவிருக்கக்கூடிய வேளையிலே வேளையில் பேசு அப்படி கொலுவிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்ன நாமல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா? போதாது போதாதல்லவா? நாமள வழிபட வேணுமையான மானிட மணற்களை நாமல் பிறவி செய்ய வேணும் என்று மரம் செடி கொடி புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு காலக்கன்றுகள் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மணற்களை படைத்தோ ஆண்டவன் சிவபெருமான் அதாவது 7 சத்தா சாவரங்கள் சூழ எறும்பு கடை எண்ணுண்ணாமனுக்களையும் படைத்தார். சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மத ஆன வரைக்கும் மத யானை வரைக்கும் ஆண்டவன் சிவபெருமான் படைத்த மானிட மனுக்கள் லோகிலே வாழ வேணும் என்று 14 உலகங்களை படைத்தார். அதை இரவென்றும் பகல் என்றும் படைத்தோ பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை இரவு 30 நாளிகை பகல் 30 நாளிகை என்றால் 60 நாளிகை படைத்த ஆண்டவன் சிவபெருமான் 24 மணி நேரங்களையும் படைத்தார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்து நாமளுக்கு மட்டும் 6 அறிவை படைத்து 6 அறிவையும் படைத்தோ அதாவது எஞ்சான் உடலையும் படைத்தார். எஞ்சான் உடலை படைத்த பகவா கட்டையா இருந்தாலும் சரி குட்டையா இருந்தாலும் சரி நெட்டையா இருந்தாலும் சரி அவர் கைட்டு அளந்தா நாமளுடைய உடம்பு 8 சான் இருக்கும். ஆமா எஞ்சான் உடலை படைத்து அதிலே ஒரு ஜான் வயரை படைத்தார். அந்த ஒரு ஜான் வயத்துக்கு தான் ஊரா உறக்கம் இல்லாம ஓய்வு இல்லாம ஓடி ஓடி உழைக்கணும்னு அந்த ஒரு ஜான் வயத்துக்காகத்தான். அதனாலே ஆண்டவன் படைத்து 3 ஆசைகளையும் படைத்தார். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை 3 ஆசைகளை படைத்தார். மண்ணு மன ஒருத்தனுக்கு தேவைப்படாமலும் இருக்கும். பொண்ணு பொருள் அதே போலதான். இந்த 3வது ஆசை இருக்கு. 3வது ஆசை வெறுவாக்கட்ட ஆசையான பெண்ணாசை கட்டையில போறது வரைக்கும் கட்டில படுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருந்தாலும் கட்டில படுத்துக்கிட்டு ஓ உனக்கு இழுக்கோ தொங்கு தொங்குன்னு வள்ளியம்மா உன்னை விட்டுட்டு போயிருவேன். ஐயா உனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே வள்ளியம்மா நினைப்பு தானா? 3 ஆசைகளையும் படைத்தோ அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த ஆசைனாலும் வெறுத்துருவாங்க. இந்த பெண் ஆசை இருக்கு பாத்தியா? இந்த பெண் ஆசை என்னைக்குமே வெறுக்காத ஆசை. யார் நீ வெறுத்துட்டியா? அடே அப்பா யோக்கியம் வாரம் செம்பத்துக்கு தூர போடுன்னு சொன்ன மாதிரி இருக்கே. 3 ஆசைகளை படைத்த ஆண்டவன் சிவபெருமான் 14 லோகங்களை படைத்து இரவென்றும் பகலென்றும் படைத்த சிவ உலகமெல்லாம் படைத்தார் சிவ உலகமெல்லாம் படி அளக்க வேணும் என்று எடுத்தார் சிவ உலகமெல்லாம் அறை அளக்க வேணும் என்று பீடாமல் அறையளக்க வேணும் என்று ஆண்டே வந்தான் சிவபெருமான் ஆதிசக்தி இடமதில அடியம்மா பார்வதிய உலகமெல்லாம் அறையளக்க வேணும் அம்மா முதலக்க வேணும் 14 லோகமெல்லாம் இறை அளக்க வேணுமையான அளக்கும்படி தந்தையான அகில
உலகம் படியளந்து வருகிறேன் என்றார். ஆண்டவன் படியளந்து வருகிறேன். பார்வதாதேவி மறு வார்த்தை பேசினாளா? பேசவில்லை. பகவான் கேட்ட உடனே ஆமா. பார்வதி நாளிதனை எடுத்து நாதர் சிவனாரிடத்திலே கொடுத்த உரிய தினை எடுத்து உலகநாதனிடத்திலே கொடுக்க ஆண்டவன் பகவான் அளக்கும்படி வாங்கி கொண்டு அகில உலகம் படி அளக்க வேணுமே என்று அவர் என்ன விதமாகவே படி அளக்க பயண வருகிறார் தெரியுமா? நாளே நல்ல தினை எடுத்தார் நாடு எங்கும் படி அளந்தார். நல்ல தினை எடுத்தார் நாடு எங்கும் படி அளந்தார். உரிய நல்ல தினை எடுத்தார் உலகம் எல்லாம் படி அளந்தார். உரிய நல்ல தினை எடுத்தார் உலகம் எல்லாம் படி அளந்தார். ஆளாக தினை எடுத்தார் ஆளாக தினை எடுத்தார் அகிலமெல்லாம் படி அளந்தார். தினை எடுத்தார் ஆண்டவன் நாடு எங்கும் படி அளந்தார். உரிய தினை எடுத்தார் உலகமெல்லாம் படி அளந்தார். படி அளந்த சடவோடு ஆண்டவன் பகவான் வருகிற பொழுது ஆதி கைலாச வாசல்லே கண்ணன் தங்கை பார்வதாதேவி பகவான் படி அளக்க போய் எத்தனை நாள் ஆச்சு? பகவான் வரும் நேரமாகி விட்டது என்று பார்வதி மனமதிலே எண்ணி தங்க நல்ல தாம்போலத்தில் தங்க நல்ல பாரிஜாரம் மலர் எடுத்தார் கண்டியிலே ஜலம் எடுத்தார் ஈசனப்பா வருவாரன்றே ஈசனப்பா வருவாரன்றே எதிர்பார்த்து பகவான் படி அளந்து ஆதி கைலாசம் வருகிற பொழுது கண்ணன் தங்க பார்வதாதேவி பகவான் எப்ப வருவாருன்னு தங்க தாம்பூலத்தில் பாரிஜாரம் மலர் எடுத்தா கெண்டியிலே ஜலம் எடுத்தா. ஜலம்னா என்ன உன் மேல இருக்க புண்ணு பிடிப்பு ஜலம்னு நினைச்சியா? அதெல்லாம் கிடையாது. கெண்டியிலே ஜலம் என்றா தண்ணீர் எடுத்தாள். எடுத்த ஆதி பராசக்தியானவ ஆண்டவன் எப்ப வருவாருன்னு பார்வதி காத்திருந்ததுதான் இன்னைக்கு தாய்மார்களும் பூலோகத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. யாமுனிகளுங்கன்னு அன்று ஒரு நாளையில இந்த பெண்களுக்கு இந்த ஆண்கள் வந்து ஒரு மணி நேரம் தான் காத்திருப்பாங்க. அந்த மனப்பந்தல்ல மனமேடையில பெண்களுக்கு தாலி கட்டுவதற்காக திருமாங்கல்யம் மனம் முடிப்பதற்காக 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கும் போது ஐயாவுக்கு அந்த 1 மணி நேரம் கூட மேடையில இருக்க முடியாது. உருண்டுகிட்டு வருவாரு. உருண்டுகிட்டு வரதோட உழுதுகிட்டு வருவாரா? ஏ வந்துட்டாளா? பொண்ணு வந்துருவாளா? வந்துருவாளா அப்படின்னு வருவாராம். யாமுனிகளே அந்த காலத்துல பெண்ணு மாப்பிளைய பார்க்க மாட்டாங்க, மாப்பிள்ளை பெண்ணை பார்க்க மாட்டாங்க. தாயும் தகப்பனும் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு சொல்லுச்சுன்னா அந்த பொண்ணையும் மாப்பிளையும் பேசி முடிச்சு கல்யாணம் நடக்கும்போது மன மேடையில 3 முடிச்சு போட்ட பிறகுதான் இவதான் பொண்ணோன்னு பாப்பாராம். அப்பதான் ஏறிட்டு பாப்பாராம். அது அந்த காலம். இந்த காலம் எப்படி? 4ஆம் கிளாஸ் படிக்கையிலே 5ஆம் கிளாஸ் தான் படிக்கணும். பையனுக்கு 10-15 வயசு ஆகணும். ஆமா, நீ என்னை கெட்டிக்கிடுவியா? நான் உன்னைய கெட்டிக்கிடுதேன் அப்படின்னு கேட்காங்க. செல்ல அது வந்து பொண்ணு மாப்பிள்ளைன்னு பேசி முடிச்சதுக்கு அப்பாலே இந்த காலம் பொண்ணு மாப்பிளைய பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கணும். ஆமா, ஏமா நீ அப்பா நீங்களா வச்சு காலங்களிக்க போறிய? நான் தான் அவ கூட இருந்து குப்பையை தள்ளணும். ஆமா, அதனால இங்க பாருங்க, பொண்ணை நான் போய் பார்க்கணும், மாப்பிளைய நான் போய் பார்த்தா தான் பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணும் மாப்பிளையும் பார்த்து பொண்ணு மாப்பிளைய பார்த்து மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தா தான் கல்யாணம் பார்த்துக்கா. இந்த காலம் அப்பா அம்மா சொல்றதை எந்த புள்ளியா கேக்கு? அதெல்லாம் கிடையாது. அப்பா
அப்பா அம்மா சொல்ற புள்ள கேட்டு திருமணம் நடத்துற குடும்பமும் நல்லா தான் இருக்கு. சரி. அதாவது அவங்க 2 பேரும் மனதார ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பழகி திருமணம் முடிச்சாலும் ஆட்டோல 1 மணிக்கு எஸ்கேப் பண்ணாலும் ஒரு சில பேரு அதாவது நல்லா தான் இருப்பாங்க, இருக்கிறாங்க. ஒரு சில பேரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அவங்க நேரம். ஆமா, அதேனால சரி. அதாவது ஒருவருக்கு ஒருவர் அந்த காலம் மாப்பிளையும் பெண்ணையும் பார்க்க மாட்டாங்க. ஆமா. அப்ப திருமணங்களையும் முடிக்கும் போதுதான் ஏறிட்டு பார்ப்பாங்க. சரி. 1 மணி நேரம் அந்த ஐயா காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்துருவாளா இப்ப வந்துட மாட்டாளா வரமாட்டாளா அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. வருவாளா வர மாட்டாளா? ஆனா இந்த காலம் அப்படி கிடையாது. எப்படி? அதே போல அன்று ஒரு நாளையிலே நாளையும் தாய்மார்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என் சீமா என் அதிகாரி இன்னைக்கு ஒரு ஓட்ட விதப்பாட சரி. அந்த காலத்துல பெரிய ஐயா கோடி மம்பட்டி தூக்கி தோல்ல ஓட்டு ஒரு ஓட்ட விதப்பாட சரி. ஒத்தையிலே போய் வெட்டிட்டு வந்துருவாராம். வரப்போட்டுவாங்களா? வீர சமத்தன் விக்கிரமாதித்தன் சரி. ஒரு ஓட்ட விதப்பாட ஒத்தையிலே வெட்டிடுவாரு. காலையில 4 மணிக்கு எழுந்தரிப்பாராம். சரி. 4 மணிக்கு எழுந்தரிச்சு இந்த அம்மாவை எழுப்பி விட ஆமா. இந்த ஐயா கை கால் கழுவமுன்னு இந்த அம்மா எந்திரிச்சு நல்லா சாணிய கரைச்சு தொலைச்சு அவன் மூஞ்சில ஊத்து நிக்கலா? ஏய் மூஞ்சில யாரையா ஊத்துவா? சாணியை கரைச்சு சாணிய கரைச்சு தான் அந்த காலம் தொளிச்சு தூப்பாங்க. தொலைச்சு பா. பச்சை பொடி போட்டு தான் வீடு மொழுவாங்க. சரி. இங்க எங்க இப்ப மொழுவதுக்கு சாணி இருக்கா? எல்லாம் கிரானைட் போட்டுருக்கீங்களா? மார்பிள் பிளாட் போட்டுருக்கீங்களா? எங்க அப்போ நல்லா சாணிய கரைச்சு மொழிவி கழுவி தொளிச்சு தூத்துருக்காங்க. கை கால் பிளம் இருந்திருக்கு. கோலம் போட்டுருக்காங்க. ஆமா, கோலம் போட்டாங்கன்னா மாக்கோலம் போடுவாங்க. சரி. அந்த காலத்துல சோளச்சோரை வேக வச்சு சாப்பிட்டுருக்காங்க. சரி. நல்லா கை கால் தடம் கம்மஞ்சோறு அந்த சாப்பிட்டுருக்காங்க. சாணிய முழுவி கழுவி அதுல படுத்திருக்காங்க. நல்லா உறக்க வரும், கை காலுக்கு பிளம் இருக்கும். ஏசியில படுத்த மாதிரி இப்ப ஏசியில படுத்துட்டு அங்க எங்க இருக்கு, எப்படி இருக்குங்க? கூட கொஞ்சம் தான் சூடு ஏறும். சாவு கோழி மாதிரி தான் இருக்கும் ஏசியில படுத்தா. அப்புறம் உடம்புல எங்க தெம்பு இருக்கும். எந்த வீட்டுல இப்ப பாரு, எந்த வீட்லயே சாணி பட்டு உங்க இங்கனே யார் வீட்லயாவது முழுவது உண்டாக்கா? கிடையாது. இப்ப எல்லாமே என்ன வந்திருக்கு? என்ன மார்பிள்ஸ் கிரானைட் மார்பிள்ஸ் கிரானைட் ஆமா. டைல்ஸ் டைல்ஸ் அதெல்லாம் வலிட்டு போகுது. அதுல வலிவிட்டு போகுது. வலுவுது போய் குட்டி ஒளிஞ்சு ஆஸ்பத்திரியில இருக்கு. வலிவிட்டு நீ பெட்டி ஏன் உன் வீட்டுல அப்படித்தான் போட்டிருக்கியோ? அதான் பெட்டி ஒடிஞ்சு போச்சோ உனக்கு? அதான் பிளேட் வச்சிருக்கு. காலம் கலிகாலம் ஆகி போச்சு. கம்ப்யூட்டர் காலம் வந்தாச்சு. காலம் வந்தாச்சு. அந்த காலத்திலே காட்டுக்கு போய் ஒரு ஹோட்ட விதப்பாட சரி. ஒத்தையிலே வெட்டிட்டு வரும்போது ஆமா. என் அதிகாரி இன்னைக்கு காட்டுக்கு போயிருக்காரு சீமான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பொங்கி பொரிச்சு பூமானை எதிர்பார்க்கணும்னு 4 கோழி முட்டையா வச்சு பருப்பு சோறும் கருவாட்டு கறியும் பொங்கி வச்சு ஆமா. எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. வலிமேல் வெளி வைத்து அவர் வேலைக்கு போயிட்டு வரையில இந்த ஐயாவை வாங்கன்னு வரவேற்பை கொடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு பராசல்ல கூட்டி கொண்டு குனிய விட்டுக்கிட்டு கும்மாங்குத்து கும்மாங்குத்து இல்லையா வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டினா அந்த காலத்துல இப்ப என்னதுனே வந்திருக்கு? என்னதுமா வந்திருக்கு? ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் பாத்ரூம் வீட்டுக்குள்ளே வெளியெல்லாம் போக முடியாது. ஏமனா பிள்ளைகளுக்கு சாம ஏமா பேய் விசாசு வந்துருமா, கை காலு சரியில்லையா, அதனால வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? அப்போ அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. 4 பனை ஓலையை பிடுங்கி 4 பக்கமும் நிறைஞ்சு ஒரு பக்கம் சாக்கு, அது கதவுக்கு சாக்க கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. அப்ப கூட்டிட்டு போய் இந்த ஐயாவை குனிய விட்டுக்கிட்டு இந்த அம்மா அந்த வெந்நிய கோதி ஊத்தி முதுவ கைய வச்சு தேய்ச்சானு வை. ஏ அப்பா, ஒரு ஆணைய தூக்குன பலம் இருந்தாலும் அந்த ஐயாவுக்கு ஒரு பூனையை தூக்கி போட்ட பலத்துக்கு வந்துருவாராம். கைப்பட்ட உடனே அவருக்கு அவ்வளவு மேலு பெடைச்செடுத்தது மாதிரி இருக்குமா. அண்ணாவி, இந்த நம்ம மாமாக்கு முதுகுல ஒரு 4 கோடு இருக்கு. யாருக்கு? நம்ம கட்டக்கார மாமாக்கு. கட்டக்கார மாமாக்கு எங்க அக்கா நல்லா 4 கோடையும் கீச்சு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டேன். நானும் வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் போனேன். சரி. அவங்க அத்தை வந்து இப்படிதான் வெண்ணி ஊத்தி விட்டா கை விட்டு தேய்க்கும் போது நகம் பரண்டிருச்சான். நரம்பு நகம் மாறிடுச்சா? நகம் பரண்டிருச்சு. அந்த காலம் அப்படி முதுகு தேய்ச்சி விட்டுருக்காங்க. இந்த காலம் ஓ மச்சான், இந்த காலம் உன் பொண்டாட்டி உனக்கு முதுகு தேய்க்கலையா? உனக்கு கொழுந்தியாளா தேய்க்க? அட கூறுகட்ட புள்ள, இப்ப மொண்டாட்டி முதுகு தேய்க்கணும்னா என்ன சொல்லுவா? ஓ மனுஷா, அண்ணா இருக்குவாரு நல்லா, அது என்ன செங்கல், அந்த செங்கல் எடுத்துக்கிட்டு 4 இழுப்பு இழு. இல்லடா என்ன கொச்ச கயிறு கிடக்குவாரு,
மோட்ல போக்கு கட்டி தூக்கமா அடவும் பேத்தியால கட்டி தூக்கு. கொச்சக்கயிறு எதுக்கு தெரியுமா? 4ஆ மடிச்சுக்கிட்டு 4 இழுப்பு இழுத்துட்டு போ. நீ கெட்டு கிடக்க கேட்டல உனக்கு முதுகு தைக்கணக்கு நீங்க உழைச்ச வளப்புக்கு உங்க மோர கிடைக்கு கொண்டுட்டு போய் குப்பையில ஓடு. நீ உலகியே உழைச்சிட்டு வந்தாலும் வீட்டுக்கு கொண்டு போறது எவ்வளவு? 500 ரூபாய் 500 ரூபா 1000 ரூபா கொண்டுட்டு போறாங்க வீட்டுக்கு. ஏமனுகாடு ஏனே யாவும் தெரியுமா? அதாவது முக்குக்கு ஒண்ணு ஊருக்கு ஒரு பொண்டாட்டி முக்குக்கு ஒரு வைப்பாட்டி வச்சா துட்டு வீடு போய் சேருமா? ஒரு பக்கமும் வீட்டுக்கு போகாது. முக்கு திறந்திருக்காங்களே திறக்கலையே. தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல அவரை சுத்தி 15 பேர் வாரா. என்ன செய்ய? பச்சை தண்ணி வாங்கி. அதை போல ஆதி பராசக்தி அன்று ஒரு நாளையிலே ஆண்டவன் சிவபெருமானே வருக நல்ல வருக என்று வருக நல்ல வருக என்று படியளந்த ஆதி கைலாச வாசலுக்கு வருகிற பொழுது பார்வதா தேவி வருக வருக என்று வரவேற்பை கொடுத்தா. படியளந்த பகவானுக்கு பாத பூஜை பணிவிடைகள் எல்லாம் முடித்து அப்படி படியளந்த ஈசனுக்கு பாலும் பழம் கொடுத்தா. பால் பழம் தான் கொடுக்குறா. பகவான் பாலும் பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டா. இன்னைக்கு அகில உலகம் எல்லாம் நாமளை போல படைத்த மானிட மனர்களுக்கெல்லாம் அருண் சுவையோடு ஆண்டவன் படியளந்து வருகிறார். பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நமக்கு அரிசியோட படி இழக்கிறார். ஆமா, இன்னைக்கு நமக்கு எங்க படி இழந்திருக்காரு? ஆமா, மேல மேல சேர்ந்த பூமங்கலம். மேல சேர்ந்த பூமங்கலம் நகரத்திலே
பூமகள நகரத்திலே தேவேந்திர வெள்ளாளர் சமுதாயத்தின் சார்பாக ஆமா கொடை விழா திருவிழா என் தாயாகப்பட்ட தங்கமுத்தாரம்மனுக்கு கொடை விழா திருவிழா திருவாளர்கள் பெரு விழாவாகவே நடத்தி வருகிறார்கள். ஆனா எத்தனை ஊர்களுக்கோ நாமளும் வில்லுக்கு போய்கிட்டு வரோம். இந்த ஆத்தூர்லயும் நிறைய வில்லு அடிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த ஆலயத்திலே அங்க கோலத்தை பாத்தியான்னு பூக்கோலம் எங்க போடுவாங்க தெரியுமா? கேரளாவில். அதாவது இப்ப முந்தா நாள் ஓணம் வந்தது பத்தியா, ஆவணி ஓணம் பண்டிகையில தான் கேரளாவில் விதவிதமா மக்கள் எல்லாம் பூவால அலங்காரம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தங்கமுத்தாரம்மா ஆலயத்திலே பூ கோலத்தை பாத்தியா? அலங்காரம் எவ்வளவு அழகா இருக்கு. மாலை தோரணம் எல்லாம் பாத்தியா? எவ்வளவு அழகா மாலை தோரணம் பூவால தோரண மாலை எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க. நல்ல மிக சீரும் சிறப்புமாக கொடை விழா பெருவிழா. அதை விட அன்னதானம் பாத்தியா எவ்வளவு சிறப்பா இருக்கு. சமபந்தி அன்னதானம். காலையில என்னமெல்லாம் சாப்பிட்ட? இங்க எதுக்கு வச்சிருக்கேன்? 2 வடையும் ஒரு காப்பியும் தான். சாப்பிடலையோ நீ? மதியத்துக்கு தான் சாப்பிடணும். சரி, 6 பூரி 2 வடை கேசரி 1/4 கிலோ கேசரி கலந்தியோட தராசு போட்டு. பரவாயில்லையா? எடை போட்டு தான் இன்னைக்கு சாப்பிடுறது. எடை போட்டு தான் கொடுத்தியோ? எத்தனை கிலோ சாப்பிடலாம்னு? சாப்பாடு நல்ல அருண் சுவையோடு வாய்க்கு ருசியா இருந்தா 6 இட்லி என்ன 12 இட்லியே சாப்பிட்டு இருப்ப. நீ நல்லா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், வடை, உளுந்த வடை, அப்புறம் கிழங்கு, பூரிக்கு குருமா, அதுக்கடுத்து வேற என்னதுன்னு இட்லி நல்ல மல்லிகைப்பூ மாதிரி குஷ்பு இட்லி. அது என்ன குஷ்பு இட்லி? புஷ்பு இட்லி. அவ்வளவு நல்ல கும்முன்னு புசு புசுன்னு வச்சு சாப்பிட்டுருக்காருங்க. 1 2 இல்ல 24 சாப்பிட்டாராம். கட்டி சட்னி வச்சுட்டு 24 இட்லி சாப்பிட்டாங்க. ஆண்டவன் பகவான் நாமக்கு இன்னைக்கு மேலே சேர்ந்த அதாவது மேலே சேர்ந்த பூமங்கலத்திலே நாமக்கு படி அளந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவன் பகவான் படி அளந்தோ சத்தியும் சிவனுமாக சப்பரஞ்ச கட்டிலே தூஷிமத்தை தான் விரித்து சோவிபரத்தி சுக்காட்டாடுகிறார். பார்த்தாள் பார்வதி, பரமேஸ்வரா எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கட்டுமா? கேட்டதுக்கு அப்பால் சாபங்கள் எதுவும் எனக்கு கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவன் கோபப்படும் அளவுக்கு நீ கேட்காம இருந்தா சரி. அப்படியா? ஈசா இறைவா, ஏழை பிரகாச பகவானே பரம்பொருளே, படைத்ததோர் உலகமல்ல, படைத்த பரமேஸ்வரா, படைத்த உலகமெல்லாம் உங்களை வணங்கி வந்தாலும் உங்களுக்கு மேலாக நீங்க வணங்கி வரும் இருவேர்கள் யாரு? நான் அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்லி அம்மா அதிசக்தி கேட்ட போதே ஆண்டவன் தான் அடியம்மா பாரதியே, அடியம்மா பாரதியே, என்னுடைய என்னை வணங்கி வந்தாலும் எனக்கும் மேலாக நான் வணங்கி வரும் இருவேர்கள் யார் என்று தானே கேட்குகிறாய். காலையிலே கிழக்கிருந்து தோன்றி வருகிறாரே அந்த கதிரவன் சூரிய பகவானையும், மாலையிலே மறைந்து மேற்கிருந்து தோன்றி வருகிறாரே அந்த சந்திர பகவானை தான் அம்மா வணங்கி வருகிறேன். பரமேஸ்வரா, அப்பேற்பட்ட சந்திர பகவான் சூரிய பகவான் யார் என்று கேட்க அம்மா பார்வதிய ஏ வலது கண்ணு சூரியன், வலது கண்ணு சந்திரன், இருட்டு நல்ல நான் தான், பகலு நல்ல நான் தான், இரவு நான் தான், பகலு நான் தான், ஒளியும் நான் தான், இருளும் நான் தான், ஆண்டவன்
என்ன சுவாமி? வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். சந்திரனா? இருட்டும் நான் தான், ஒளியும் நான் தான், சரி. பகலும் நான் தான், இருளும் நான் தான், எல்லாமே நீங்க தான். அகில உலகமெல்லாம் ஆண்டவன் சிவபெருமான் நான் தான் அம்மா. அப்படியா? பரமேஸ்வரா, என்ன பார்வதி? பகவான் கண்ணு எப்ப பார்த்தாலும் முழிச்சு கொண்டே தானே இருக்கு. விழித்து கொண்டுதானே இருக்கிறார். ஆனா சந்திரன் சூரியன் நாம் தாம் என்று சொல்லுகிறாரே, பகவான் சொல்லுகின்றாரே. பகவானோட இடமிதிலே உடல்ல சரிபாதி நாம வாங்கியிருக்கிறோமே. சிறப்பாக வர வாங்கியிருக்கிறோம். ஒரு கண் பகவானாக இருந்தாலும் வலது கண் பகவானாக இருந்தால் மறுகண் நாமளதானே இருக்க முடியும். சந்திரன் நமக்கு வலது கண் சூரியனாக இருந்தாலும் ஆண்டவன் கண் இருந்தாலும் இடது கண் சந்திரனாக இருக்கணும் வேணுமே. ஆனா நாமளுடைய கண்ணாகத்தானே இருக்கணும். அச்சிவிட இடது கண்ணாக தான். நாமளும் முழிச்சு கொண்டிருக்கிறோம், பகவானும் முழித்து கொண்டிருக்கிறாரே. ஆமா. எப்படி சந்திரன் சூரியன் என்று சொல்லுகிறார். இதை அறிய வேணும், தெரிய வேணும் என்று பகவானுக்கு தெரியாம பார்வதி ஓடோடி வந்து இரு கரம் எடுத்தா, ரெண்டு பெருவரலாலே பகவான் கண்ணை சப்புன்னு பொத்திட்டா. பொத்திட்டா. பகவான் கண்ணை சப்புன்னு பொத்திட்டா. பொத்திட்டாளே. பகவான் கண் மறைக்கப்பட்டவுடன் 7 14 உலகம் அல்ல உலகமெல்லாம் ஒரே இருள்மயமாக ஆமா. காற்று, நீர், நெருப்பு, சஞ்சரம் என்று பட்டினியும் பசியுமாக பரிதவிக்க கண்டு சரி. ஆண்டவன் பகவான் பார்த்தார். எவ்வளவு சொல்லி கேளாமல் நாம் தேவி நம்ம கண்ணை மறைச்சிருக்காளே. விட்டாளே. அசையும் பொருளில் இருந்த அசையா பொருள் வரைக்கும் அப்படியே நிக்கி. யார் யார் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ ஆமா. அப்படி அப்படியே இருக்காங்க. நிக்கி. என்ன மரம் செய்தாங்க? ஆமா. சாப்பிட்டாங்க. சாப்பாடு கையில அள்ளி வச்சிருக்காங்க. வாயை ஆணு திறந்தாப்புல அப்படியே இருக்காங்க. கட்டக்கார மாமா கட்ட அடிச்ச மாதிரியே நிக்காரு. அப்படியே நின்று போச்சு. ஆமா. என்னத ஓடிக்கொண்டிருந்தவன் ஓடிக்கொண்டு போகிறான். அப்படியே நிக்கிறான். சாப்பிட்டவன் சாப்பிட்ட மாதிரி இருக்கான். நடந்தவன் நடந்தது மாதிரி இருக்கான். ஆமா. இருந்தவன் இருந்த மாதிரி இருக்கான். இருக்காங்க. படுத்தவன் படுத்த மாதிரி நிக்கான். எந்திரிக்க முடியல. அதனாலே பார்த்தார் பகவான். ஆமா. அகில உலகமெல்லாம் அசையும் பொருளிலே இருந்த அசையா பொருள் வரைக்கும் அத்தனையும் அப்படியே நின்று நாமல் படைத்த ஜீவ ஜந்துகள் எல்லாம் எல்லாம் பட்டினியும் பசியுமாக பரிதவிக்குமே என்று ஆமா. ஆண்டவன் சிவபெருமான் நாமளுட மகிமைகளை நாம் தேவி பார்வதி அறிய வேணும், தெரிய வேணும் என்று ஆமா. பாவம் கொண்ட சமே சிவபெருமான் அதாவது பகவான் கோபம் கொண்டே கஞ்சி வந்து நாமளுடைய மகிமைகளை நாம் தேவி அறிய வேணும், தெரிய வேண்டும் என்று நெற்றிக்கண்ணை திறந்தார். நெற்றிக்கண்ணை திறந்தார், நீண்ட ஒளியை கொடுத்தார். உலகமெல்லாம் ஒளிபரச் செய்தார். ஆண்டவன் சிவபெருமான் உச்சிக்கண்ணை திறந்தார், உலகமெல்லாம் ஒளியை கொடுத்தார். ஒளி கொடுத்த வேளையிலே உச்சிக்கண்ணிலே ஆங்கார ஓங்கார சொருவத்தோடு காளியினுடைய அம்சத்திலே 16 கரங்களோடு சிவந்த முகம் எரிந்த சிவந்த கண்கள் எரிந்த முகத்தோடு ஒரு குழந்தை வந்த அவதாரங்களை கொண்டார். அந்த பிள்ளை ஆடி பாடி அவேகாடு போட்டு இருக்க, பரமேஸ்வரா என்னை பிறவி செய்த காரணம் என்ன என்று சொல்ல. அம்மா பார்வை, அதாவது அம்மா பெண் குழந்தாய், நானும் கோபம் கொண்டு கண் சிவக்கும் வேளையிலே உச்சி கண்ணிலே நீ அவதாரம் கொண்டதுனால இன்றைய நாள் முதலாக உச்சியினி மாகாளி என்று உனக்கு ஒரு பெயர்.
அதனாலே வடக்கு வாச கோட்டையிலே வடமுகமாக அமர வேண்டும் என்று வடக்கு வாச கோட்டையிலே அமர்த்தி வைத்தார் ஆண்டவன் சிவபெருமான். பார்த்தாள் பார்வதா தேவி, பார்வதி எவ்வளவு சொல்லி கேளாமல் என்னை பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா? ஆண்டவன் கண்கள் ரெண்டையும் நாம் மறைத்து விட்டோமே. நான் என்னுடைய மகிமையை அறிந்து கொண்டாயா, புரிந்து கொண்டாயா? தெரிந்து கொண்டாயா? இன்னும் நான் யாரெல்லாம் தெரியுமா? ஏய் பார்வதி, ஒன்றாண்டே உடையவன் நான் தாண்டே, ரெண்டாண்டி ஈஸ்வரன் நான் தாண்டே, மூணு நல்ல
என்ன சுவாமி எவ்வளவு சொல்லியும் கேளாமல் என்னை பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா? ஆமா பரிசோதித்த பாவங்கள் தீர வேணுமே. ஆனா என்னை பிரிந்து அகில உலகமெல்லாம் சென்று அட்டகாலியாகவே அவதரிப்பாய் போ என்று ஆண்டவன் பகவான் சாபங்களை கொடுத்தார். பார்வதிக்கு சாபம் கொடுக்கிறார். பார்வதாதேவி பார்த்தாள், பரமேஸ்வரா, எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி தானே. அதனாலே அடியால் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஆண்டவனை மன்னிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? பெண்கள் எல்லாம் எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிற மாட்டாங்க. ஆமா, முன்னால ஒன்ன சொல்ல தெரியாம சொல்லிட்டு பின்னால வாங்கி கட்டுவாங்க. பொசுக்கு பொசுக்குன்னு அதெல்லாம் வாங்கி கட்டுனது அந்த காலம். அது முன் புத்தியில. இந்த காலத்துல அப்படி எல்லாம் கிடையாது. நீ ஒரு அடி கொடுத்தனா அவன் 2 அடி கொடுப்பா. கொடுப்பாங்க. அதான் நீ ஒரு அடி கொடுத்தன்னு வச்சுக்கோ, திருப்பி உன்னை 2 அடி கொடுத்துருவா. நீங்க கையில கொடுத்தீங்கன்னா நாங்க பச்சை மட்டையில கொடுப்போம். ஆமா, அதனால அது அந்த காலம். எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி என்று சொன்னால் அந்த பெண்கள் எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிற மாட்டாங்க. தெரிஞ்சே செஞ்சுட்டு பொசுக்குன்னு 1க்கு 2 பேசிடுவாங்க, வெடுக்கு வெடுக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பின்னால ஐயோ ஏன் சொன்னோம், சரி சொன்னா சொல்லட்டும் அப்படின்னு என்ன செய்வோம், நாங்க அதை உடனே மறந்துட்டு அப்படியே 2வது தன்மை குணத்துக்கு வந்துருவோம். நீங்க அப்படி கிடையாது. இந்த ஆண்கள் பூரா ஆன வாயில போட்டு ஒதுக்கி வைக்கும் தெரியுமா? போய் சேர்ந்துறாத, நான் வீட்டுல எங்க மைனிக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, அதனால ஆண்கள் பூரா இந்த சுண்ணாம்பு ஆனை ஒதுக்கி வச்சிருக்கோம் தெரியுமா வாயில, அத மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஒதுக்கி வச்சுக்கிட்டு எங்கன்னு எந்த நேரத்துல என்ன நடக்கும், எப்ப நேரம் வரும் அப்படின்னு காலம் வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. காத்துக்கிட்டு இருந்து என்னத்தங்க இருந்து வாங்கிடுவாங்க. அவங்க வாங்கிட்டு தானே போக முடியும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. அண்ணாவி இப்ப எதுவும் பேச மாட்டாங்க. நம்ம மாமியார் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம எதிர்ச்சனாலும் கேட்டுப்பாங்க. இந்த பொண்ணு வீட்டுல இருந்து அம்மா அப்பா வருவாங்க பாத்தீங்களா, அந்த நேரம் தான் நம்ம வண்டவாளம் தண்டவாளத்துல இறக்கி விடுவாங்க. வண்டவாளத்தை பூரா தண்டவாளத்துல ஏத்துவாங்க. இந்த ஆண்கள் புத்தியே அதுதானே. அதுதான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார், பார்வதி வேத்து விறுவிறுத்து நிக்கால, இவ வேர்வை பூமியிலே விழுந்துதானா பூமி தாங்குமா? அதாவது ஏன் பார்வதி வேர்வை பூரா உப்பு தண்ணி, உப்பு நீர், வேர்வை நீர். ஆமா, உப்பு தண்ணீர் கடலாக மாறினா உலகம் தாங்குமா? நல்ல தண்ணியை குடிச்சே நான் உள்ளளுக்கு பரவே, நல்ல தண்ணியை குடிச்சே நான் உள்ளளுக்கு, உப்பு தண்ணியை குடிச்சா எதுக்காகும்? அதனாலே உப்பு தண்ணி பூலோகத்துக்கு ஆகாதென்று 1008 ஜடாமுடியிலே ஒரு ஜடாபாரத்தை எடுத்து ஜடாமுடியிலே அந்த வேர்வை புறம் துவட்டி தன்னுடைய ஜடாபாரத்துக்குள்ள அடைத்து கொண்டார். அதுதான் இன்னைக்கு கங்கா பரமேஸ்வரி. பகவானுக்கு என்னது மச்சாவா? பகவானுக்கு என்னது? பகவானுக்கு செப்பினி. செப்பினா என்னது? சரி, 2 வீலருக்கு கிடையாது, 4 வீலருக்கு என்னது உண்டு? அதுல ஒண்ணு, அதாவது டயர், ஏன் ஒரு டயர் பஞ்சரா போயிட்டுனா ஒரு டயரை மாத்திக்கிடலாம்னு. அப்போ 4 வீலரு 3 வீலருக்கு உண்டு. சரி, அது மாதிரி மனுஷங்களுக்கும் உண்டுல. ஓ, அவ சரியில்லைன்னா சைடுல ஒண்ணு விளங்கி போவோம். அதாவது 1 கட்டுனா உரியில சாப்பாடு, 2 கட்டுனா திறனையில சாப்பாடு, 3 கட்டுனா முத்தத்துல சாப்பாடு, 4 கட்டுன வை நடு தெருவுல தான் போய் அம்மா தாயே அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கணும். அத மாதிரி பகவானுக்கு செப்பினி கிடையாது. பார்வதியினுடைய வேர்வையை ஆண்டவன் துவட்டி தன்னுடைய ஜடாபாரத்துக்குள்ளே கங்கா பரமேஸ்வரியாக பகவான் அடைத்து வைத்துக் கொண்டார். மீதமுள்ள வேர்வையானது 7 சொட்டுகளாகவே பூமியிலே விழுந்து 7 சத்தா சாகாரமாச்சு. அப்படி என்றால் 7 கடல்களாச்சு. 7 கடல்களும் என்ன கடல்கள் தெரியுமா? சங்கம் தேவ கப்பா,
கடல் ஒன்பதாம் கடல் ஒரு பத்தாம் கடல் பத்தாவது கடலுக்கு மருங்கி வருமான் பாறை ஒன்று பழங்கி வருமான் பாறையில காத்தடித்து மணல் குவித்து கரையாம்புற்று வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புற்று ஒரு 1000 வாசல் உண்டு. தங்க புற்றான் வெள்ளி புற்றான் அப்பேர் பெற்ற புற்றுக்குள்ளே 1000 நாகத்திற்கும் அதிபதியாக நாகராஜன் நாகக்கன்னியை ஆண்டு வராங்க. அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் நாகராஜனும் நாகக்கன்னியும் நாகலோக பட்டணத்திலே கணவனும் மனைவியுமாக மனிதர் போல முகம், சர்ப்பம் போல் உடல். சர்ப்பம்னா என்னதுன்னு பாம்பு எப்படி போவோம்? வயத்தால போச்சுன்னா உன்னை இப்ப ஆத்தூருக்கு தான் அதாவது சீகைசில கொண்டு புளுக்கோஸ் போட தூக்கிட்டு போகணும். இன்ஜெக்ஷனை போட்டன்னு வை, இன்ஜெக்ஷன் போடலாம். அந்த இன்ஜெக்ஷனை போட்டனா 12 மணிக்கு மேல எப்ப போட்டாலும் 12 மணிக்கு மேல போடுறதோட நிப்பாட்டிக்கோ. அதுக்கு மேல வரையில போட்டேன், நான் போவையில போட்டேன், நான் மேடையில போட்டோம்னு வச்சுக்கோயேன், அப்ப நீ வீட்டுல தான் போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுதான் பிரச்சனை இல்லாதது. அதனால எவ்வளவு காணம் போட்டாலும் ஏன் இத்தனை பேர் அடிச்சவங்க எல்லாம் இப்ப எப்படி அடிச்சாங்க? அதனால எம்புடு காணம் போட்டாலும் நம்ம வீட்டுல போய் என்னனாலும் போடலாம். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? தேவைன்னா மத்தியானம் போல அது மட்டும்தான். அப்ப நான் 12 வருஷம் 10 வருஷமா நிக்காரு. அவர்லாம் என்ன செஞ்சாரு? போட்டுக்கிட்டே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அப்படியெல்லாம் கிடையாது. அவர் மேடைக்கு ஒரு காலம் போட்டு வர மாட்டார். அப்படியே ஆகட்டும் என்று நாகராஜ நாகக்கன்னியுமாக நாகராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாலும் எந்த மடத்துக்கு போனாலும் இதுதானே. அதனால நாகராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாலும் கொண்டவனும் தேவியுமாக ஆளனும் தேவியுமாக அங்க பிள்ளை ஒன்று இல்லை என்று மனவருத்தம் கொண்டலோ சிவபெருமானை நினைத்தோ நாகராஜனும் நாகக்கன்னியும் தவம் இருந்து வருகிற பொழுது அந்த நாகராஜன் நாகக்கன்னி தவம் இருக்க இங்கு தவம் இருக்கும் வேளையிலே ஆண்டவன் பகவான் ஆதிபரா சத்தியமாக சோபிபுரத்தி சொக்காட்டம் ஆடுகிறார். பார்வதா தேவி பார்த்தா பரமேஸ்வரா படியளக்க போகவில்லையா என்று சொல்ல பார்வதி வேண்டாம்னு பகவான் படியளக்க வந்தார். பார்வதா தேவி பிடிவாதம் பிடித்தாள். பிடிவாதத்துக்கு வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. பிடிவாதத்துக்கு மருந்து எங்கேயாவது உண்டா? கிடையவே கிடையாது. அதனாலே பார்வதா தேவி வாரேன் என்று சொல்ல பார்வதி அழைத்து கொண்டு ஆண்டவன் நாடு எங்கும்படி அளந்து நாகலோகப்பட்டனமே வருகிறார். நாகராஜன் நாகக்கன்னி தவம் இருப்பதை கண்டு பரமேஸ்வரா இது நாள் இதுவரைக்கும் மானிடர்கள் தவம் இருக்கத்தானே கண்டிருக்கேன். 2 மகா நாகங்கள் ஏன் தவம் இருக்கிறார்கள்? அதனாலே இவருக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பார்வதி இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க என்னால முடியாது. சித்திரபுத்திரனை நாரை வரவழைத்து இவர்கள் ஏடுகளை புரட்டி பார்க்க வேண்டும் என்று சொல்ல சித்திரபுத்திரனை நார் இவருக்கு பிள்ளை வரம் இல்லை என்று சொல்ல பிள்ளை வரம்
வரம் நீங்க கொடுக்க போறீங்களா இல்ல நான் கொடுக்கட்டுமா? நீ கொடுப்பாயா? ஏய் பார்வதி, ஒரு பெண்ணுக்கு பெண்ணே பிள்ளை வரம் கொடுத்தையானா பெரிய இடைஞ்சல் வந்து சேரும் என்று சொல்ல உடனே ஆகட்டும் என்று சம்மதித்து மதள வரம் கொடுக்க போறேன் என்று பார்வதாதேவி பிடிவாதம் கொண்டா. உன்னுடைய அமுசத்திலே 1008 சொருவத்திலே சொருவங்களை அகப்பட்டு 64 கலையிலே 2 கலையை உச்சரித்து தேவாமிர்தம் தான் அடைத்த நாகராஜ நாகக்கண்ணிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே கொடுத்தார்கள். அமிர்தத்தை உண்ட மகிமையால 8 முட்டைகளாகவே ஈன்றெடுத்தார். 8 முட்டையை நாகக்கண்ணி அழகாக்க நாகராஜன் இறை தேட நாளான நாளையில கொஞ்சம் பின்னாடி தள்ளி போங்க, சாமி நல்லா இருக்கும். பின்னாடி தள்ளி
ஈராட்டு காரியவா இருக்கக்கூடிய மாரியம்மா அக்கினி சக்தி தூக்கி ஆதாரி ஊற்றுவாரா அந்த முத்தாரம்பிகையா அடக்க விழுந்த சட வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.